இந்த கிணத்துல நல்ல தண்ணியா உப்பு தண்ணியான்னு பார்க்க போறோம். இதுல என்ன இருக்கு தப்பு? நல்ல தண்ணினா ஊர் மக்களுக்கு பயன்பட போகுது. ஒருவேளை இது உப்பு தண்ணியா இருந்தா மத்தவங்கள மாதிரி நாமளும் இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா உப்பு தண்ணி தான் நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே இருக்குதே. சிமிட்டி சித்ரா, நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் என்னடி ஊதா, இருந்தாலும் இழுத்துட்டு இருக்க. இதுல என்ன இருக்கு தப்பு? என்னது இதுல என்ன இருக்கா? அடா பாவி. சின்ன பொண்ணு, இதால மக்கள் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு போக வேண்டாம். பெரியவங்க எல்லாம் சொல்ற மாதிரி உண்மையில இந்த கிணத்துல பேய் இருந்தா என்ன பண்ணுவ? ஐயோ ஐயோ, இன்னுமா இதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? இங்க பாரு சித்ரா, உனக்கு இதுல நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக எங்க நம்பிக்கையை பொய்யாக்க நினைக்காத. சித்ரா, ஏன் நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ பேய் இருக்கு நம்பு, இல்லைன்னா நம்பாம போ. அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலை இல்லை. எங்க வீட்டு பெரியவங்க இந்த பக்கம் போகாதன்னு சொல்லி வச்சாங்க. அதனால நாங்க இந்த பக்கம் போறது இல்லை. உங்க வீட்டுல உள்ளவங்க சொல்றதை நீ கேட்காம இருக்கலாம், ஆனா எங்களை மதிக்கிறல்ல, நாங்க சொல்றதே அது கேளு. கிணத்து பக்கம் எல்லாம் போக தேவையில்ல. சித்ரா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை சித்ரா. இந்த வேலையை பார்க்காத. அப்புறம் நீ மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல இருக்கவங்களோட சேர்த்து நாங்களும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஏன் எல்லாரும் கஷ்டப்படுறத பத்தியே பேசுறீங்க? ஒருவேளை உங்க எல்லாருக்கும் பேயினால இருக்க பயத்துல நீங்க இந்த முயற்சியை செய்யாம இருங்க. ஆனா என்னால ஊர் மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னு நினைச்சு நான் இந்த முயற்சியில ஈடுபட போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா என் கூட வாங்க. எனக்கு பேய் நினைச்சு எந்த பயமும் கிடையாது, யாரை நினைச்சு எந்த பயமும் கிடையாது. கண்டிப்பா இந்த கிணத்தை சுத்தம் செஞ்சு பார்க்க தான் போறேன், இதுல என்ன தண்ணி இருக்குன்னு. உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என் கூட வர வேண்டாம். ஆனா உங்க யாராலையுமே நான் இந்த கிணத்தை சுத்தம் செய்யறதை தடுக்க முடியாது. நான் இதை சுத்தம் செஞ்சே தீருவேன். ஒருவேளை நல்ல தண்ணியா இருந்தா நாம கொண்டு வந்த இந்த குடத்து நிறைய நாம நல்ல தண்ணியை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அது நம்ம ஊருக்கு ரொம்ப பக்கத்துலயே. ஒருவேளை உப்பு தண்ணியா இருந்தா நானும் டெய்லி இனிமேல் உங்க கூடயே அவ்வளவு தூரம் வாரேன். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்த கிணத்துல பேய் இருந்தா இந்த பேய் என்னை பிடிச்சி சாப்பிட்டுக்கட்டும், எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. சரியான பயந்தாங்கொழிங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டுல பேய் அது பிசாதாவது. ஏன் இப்படி இருக்காங்க இவங்க? அடியே, இங்க பாத்தீங்களாடி இவ பண்ற கூத்த? ஏன்க்கா நான் இவ்வளவு தூரம் சொல்லி கேட்கவே மாட்டேங்கிறா? இன்னைக்குலேக்கா இவ்வளவு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம இவ வீட்டுல போன் பண்ணி நாம சொல்லிடலாமா? ஒருவேளை இவளுக்கு பேய் எதுவும் பிடிச்சிருச்சுன்னா நாம என்ன பண்றது? பேய் இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த கிணறை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இந்த கிணத்துல ஏதாவது கெட்ட ஒரு வாய்வு கூட இருக்கலாம். இப்பெல்லாம் நம்ம பாக்குறோமே, வாட்டர் டேங்க் கிளீன் பண்ண போறவங்க, செப்டிக் டேங்க் கிளீன் பண்ண போறவங்களுக்குலாம் வாய்வு அடிச்சு மயக்க வந்துருச்சுன்னு. அந்த மாதிரி இவளுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாம தான் இவ குடும்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ இவ தொல்லை நமக்கு தாங்க முடியல. கீழே இருக்க தூசியெல்லாம் ஈஸியா எடுத்துடலாம் போல, இந்த மேல இருக்க தூசி சரியா எட்ட மாட்டேங்குது. ஐயோ அக்கா, அங்க பாருங்க, அவ கிணத்து மேல ஏறி நிக்கிறா. ஒருவேளை தவறி உள்ள விழுந்துட்டானா நாம என்ன பண்றது? நாம தான் கொலை கேஸ்ல மாட்ட வேண்டியது இருக்கும். வாங்கடி. அடியே லூசு, நில்லண்டி, எங்கடி போற? அதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. ஆனதாச்சு, இவளை இப்படி தனியாவும் விட்டுட்டு போக முடியாது. நம்ம வர்றதுக்குள்ள கிணத்துக்குள்ள ஏண்டா விழுந்து தொலைச்சிட்டானா போச்சு. ஐயோ அக்கா, அவளை அப்படி விட முடியாது. வாங்க, நம்மளும் அவளுக்கு உதவி செய்யலாம். என்னது, பேய் கிணத்துக்கிட்ட நாம போறதா? எப்பாட என்னால முடியாதப்பா. அதுக்காக நாம அவளை தனியே விட முடியாது. வாங்க, அவ என்ன பண்றான்னு பாப்போம். அட்லீஸ்ட் அவளுக்கு ஒரு பாதுகாப்பாவது நிப்போம். ஆயிரம் தான் ஆனாலும் அவ நமக்குள்ள ஒருத்தி. அவளை நம்ம எதுக்காக விட்டு கொடுக்க கூடாது. அது பேயா இருந்தாலும் சரி, பிசாஜா இருந்தாலும் சரி. நீ வளர்ந்துகிட்டவளே, போய் நீயே அதை மேல இருக்கிறத கிளீன் பண்ணி கீழே இறங்கிடி. பாரு, கண்டங்கடைசியா என்னை பேய் கிணத்துல கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க. மேல நானே கிளீன் பண்றேன். உனக்கும் பக்கத்திலேயே நல்ல தண்ணி எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு போல. எங்களுக்கு ஆசையும் இல்ல தோசையும் இல்ல. உன்னை தனியா விட்டுட்டு போக கூடாதே, உனக்கு துணையா இருப்பமே நினைச்சோம். அத்தாடி, பேய் கிணத்துக்கிட்ட முத வந்திருக்கேன். அம்மா பயமால இருக்கு. இங்க பாரு, இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். நல்ல தண்ணியா உப்பு தண்ணியான்னு பார்த்துட்டு இடத்த காலி பண்றது சரியா? அது இல்லாம முதல்ல வர தண்ணி அப்படியே குடிக்க கூடாது. எவ்வளவு நாளாவோ இதுல தேங்கி கிடக்கும். அப்புறம் அதை குடிச்சிட்டு மயங்கி கிங்கி விழுந்துடக்கூடாது சரியா? சரி சரி, நீங்களா எனக்கு சப்போர்ட்டா வந்தீங்களா, அதுவே எனக்கு சந்தோஷம். இந்த கிணத்தை கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் நீங்க சொன்னபடியெல்லாம் நான் கேட்கறேன். இந்த கிணத்துக்கு மேல் பக்கம் நிறைய தூசிங்களா இருக்கு, கொஞ்சம் வழி விடுங்க, நான் தட்டி விடுறேன். கிணத்து இலையெல்லாம் நிறைய காஞ்சி கிடக்கு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத கிணறு இல்ல. ஐயோ, எதுவும் பூதம் கீதம் வந்துருமோ, பயமா இருக்கே. எதுக்கும் நாமளும் ஆளோட சேர்ந்து நிப்போம். எக்கா எக்கா, நான் உங்ககிட்டே நினைக்கிறேங்க. ஆமா, நாங்க அப்படியே மதுரை வீரன் சாமி பேர் உன்னை காப்பாத்த போடி. என்ன இது, இந்த பக்கம் நம்மளை விட்டாங்க. உன் கால் பக்கத்துல இருக்க தூசியெல்லாம் எடுடி, கிளீன் பண்ணிடி. என்ன பண்ண, அதோ அந்த பக்கம் நிறைய இலை இருக்கு பாரு, அதெல்லாம் எடுத்து விடு. எம்புட்டு நேரம் தான் இப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது. சின்ன பொண்ணு, சீக்கிரம் ஆகட்டும். நேரம் ஆக ஆக கொஞ்சம் பயமா வேற இருக்குது. பல நிமிடங்களுக்கு பிறகு
டேடே இந்த கிணத்துல நிறைய தண்ணி இருக்கே. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாம இருந்தா கூட இந்த தண்ணி ஒன்றும் பச்சை பிடிக்கலையே, நல்லா சுத்தமா தான் இருக்கு. ஆமா ஆமா, ஏதோ பாலடைஞ்ச கிணறு மாதிரி இருந்துச்சு, இப்ப நாம சுத்தம் பண்ணோன்னே ரொம்ப சுத்தமான கிணறு மாதிரி இருக்கு. சரி சரி, அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கலாம். அடுத்து என்ன ஆக வேண்டி இருக்கு? பேய் கிணறு கிளீன் பண்ணியாச்சு, அடுத்து உள்ள இருந்து பேய் தானே வர வேண்டி இருக்கும். நீ வேற சும்மா இரேன்டி. அடியே, அடுத்து ஆக வேண்டியதுன்னா தண்ணியை எடுத்து நல்லதா கெட்டதான்னு பாப்போண்டி. ஆனா இந்த கிணத்துல ஏற்கனவே ஒரு பழைய வாளி இருக்கு, அது ரொம்ப வருஷத்து பழைய வாளிங்கிறதுனால ஓட்டையா தான் இருக்கு. நாம இதுக்கு வேற வாளி வச்சுதான் தண்ணி எடுக்க முடியும். இது வேறையா? சரி சரி, நான் தண்ணி இறைக்கிறதுக்காக கயிறு கொண்டு வந்தேன், அதை எடுத்துட்டு வரேன். அப்போ நான் என்னோட வாளி எடுத்துட்டு வரவாக்கா? ஆமா ஆமா, எடுத்துட்டு வா. அக்கா, இவ இப்படி பண்றாளேக்கா, இவ கூட சேர்ந்து நாமும் இன்னைக்கு பேய் கிணத்துக்கிட்ட வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு எதுவும் இது சரியா படலக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னடி புதுசா நினைக்கிறதுக்கு, அவ சொல்லி கேட்க மாட்டேக்கா. வேற வழியே இல்லாம தான் அவளை தனியா விட்டுட்டு போனா அவளுக்கு ஏதோ ஆபத்து வந்துருமேங்கிறதுக்காக நம்மளும் சேர்ந்து நிக்க வேண்டியதா போச்சு. கடைசி என்ன நடக்குதுன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இதுல தண்ணி வேற இறைச்சி பார்க்கணுமா, பயமா இருக்குக்கா. முழுசா நனைஞ்சாச்சு, இனிமே முட்டாடி எதுக்குடி? இவ்வளவு நேரம் பேய் கிணத்துக்கிட்ட நின்றுட்டோம், குறையும் நல்ல தண்ணியா உப்பு தண்ணியான்னு பார்த்துட்டு தான் போய் தொலைவேமே. கொடுங்க கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. பேய் கிணத்துக்கு உனக்கு இம்பிட்டு ஆர்வமாட்டி? இவ்வளவு நேரம் கிணத்துக்கிட்ட நின்னுமே, இது உள்ள இருந்து பேய் வந்துச்சா இல்ல பிசாசு வந்துச்சா? போங்கடி, பயந்தாங்கோங்களா. நான் இந்த கிணத்துல தண்ணி இறைக்க போறேன், கண்டிப்பா இது நல்ல தண்ணியா தான் இருக்க போகுது பாருங்க. ஐயோ ஐயோ, பேய் கிணத்து தண்ணி நம்ம மேல பட்டுருச்சுன்னா நமக்கு பேய் பிடிச்சிரும். அதுக்கு ஓடி போய் ஆளோட நின்றுக்கிடுவோம். தண்ணி பட்டாலே எல்லார் மேலையும் படட்டும். எம்பிட்டு ஒரு நல்ல எண்ணம் உனக்கு. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, பேய் கிணத்துல தண்ணி இறைக்கிறோம், ஏலேலோ ஐலசா. இப்படிடி சின்ன பொண்ணு, இந்த பயத்துலயும் உனக்கு ஒரு பாட்டு வருது, பாட்டோட சேர்த்து ஆட்டமும்ல வருது இவளுக்கு. ஐயோ ஐயோ, பயத்துல காலு கையெல்லாம் நடுங்குது, அது வெளியே தெரியாம இருக்கட்டுமேங்கிறதுக்கு தையத்தக்கன்னு ஆட்டுறேன். தனியாட்டினா நல்லா இருக்காதேன்னு ஒரு பாட்டு பாடி ஆட்டுறேன், ஆம்பிடுத்தேன். பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, இதோ நான் தான் தண்ணி இறைக்கிறேன், உன்னையே இறைக்க சொன்னேன், நானே குடிச்சு பார்க்குறேன், ஒன்றும் பயப்படாது. சீக்கிரம் சீக்கிரம், என்னமோ பண்ணித்தல, சீக்கிரம் வா, இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணணும். என்னது புரியுதா? சரிக்கா, இதோ வாளியும் கயிறையும் முடிச்சு போட்டுட்டேன், உடனே தண்ணி இறைச்சிடுறேன். ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்துச்சான், 2 குடம் தண்ணி எடுத்து 2 பூ பூத்துச்சான். பேய் கிணத்துல தண்ணி எடுத்தா அப்போ பேய் பூவாடி பூக்கும். பேய் பூ நாய் பூன்ட்டு சும்மா இருங்களேன். என் சந்தேகத்தை கேட்டா என்ன தப்பு? சொல்ல முடியாது, பேய் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊத்தணும்னா பேய் பூ பூத்தாலும் பூக்கும். அம்மடியோ, தண்ணி பார்க்க நல்லா சுத்தமா தான் இருக்கு, குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கட 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 கட. என்னடி குடிக்கிறதுக்கு எப்படி இருக்கு? உனக்கு ஒன்றும் தலை சுத்தல் மயக்கம் எதுவும் வரலையே? பேய் எதுவும் பிடிக்கலையே. அப்படியே பேய் பிடிச்சா மட்டும் அந்த பேய் என்னையே பிடிச்சிடாம ப்ளீஸ் ப்ளீஸ். என்னதாண்டி ஆச்சி, குடிச்சிட்டு பதில் சொல்லாம நிக்கிற? உண்மையை சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த கிணத்துல இருக்க தண்ணி உண்மையிலே ரொம்ப சுவையாவும் சுத்தமாவும் இருக்கு. நல்ல தண்ணி கிடைச்சிருச்சு, ஊர் பக்கத்திலேயே ஒரு நல்ல தண்ணி கிடைச்சிருச்சு. இனிமேல் நாம நல்ல தண்ணிக்காக ரொம்ப தூரம் அலைய வேணாம். ஓ, உண்மையிலே இது நல்ல தண்ணியா இருக்கா? எது எப்படியோ, இந்த பேய் கிணத்து தண்ணியை நான் எடுக்க போறது இல்ல. ஆமாக்கா, இதை எடுத்துட்டு வந்தா என் மாமியார் என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்காது. யாரும் எடுக்கலன்னா எனக்கும் வேண்டாம். அம்மாடி, பேய் கிணத்து தண்ணி நல்ல தண்ணியா இருந்தாலும் வேண்டாம், உப்பு தண்ணியா இருந்தாலும் வேண்டாம். உங்க யாருக்கு வேண்டாம்னா எனக்கு எந்த பிரச்சனையும், ரொம்ப நல்ல தண்ணியா இருக்கு. நான் இந்த தண்ணியை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். சொல்ல போனா மினரல் வாட்டரை விட இது டேஸ்டா இருக்கு. நான் இதை வீட்டுக்கு கொண்டு போறேன். நீங்க வேணா எல்லாரும் ஊருக்கு வெளியில ரொம்ப தூரத்துல இருக்க கிணத்துல போய் எடுங்க. இனிமேல் நான் இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க பேய் கிணத்துலயே தண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நல்லாவே இருக்கு. என்ன இவ பேய் கிணத்து தண்ணியை வீட்டுக்கே கொண்டு போறா? இவளை திருத்தவே முடியாது. ஒரு வழியா கிணத்தை விட்டு தூரத்துல வந்துட்டாளே. வாங்க, நாம எல்லாரும் வழக்கமா எடுக்கிற கிணத்துலயே தண்ணி எடுத்துக்கலாம். இவ வேணா இதை எடுத்துட்டு போட்டு. ஐயோ, இந்த பேய் கிணத்து தண்ணியை வீட்டுக்கு கொண்டு போறாளே, என்ன ஆக போதோ ஏது ஆக போதோ தெரியலையே. பேய் கிணத்து தண்ணியை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். என்ன ஆக போகுதுன்னா தொடரும் தொடரும், நாளைக்கு இது தொடரும். தொடரும், மீண்டும் நாளை தொடரும்.